ஸ்கூல்ல போய் என்ன படிக்கிறோம்? ஹிஸ்டரி, ஜியாகிரபி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எதாவது படிச்சுக்கிட்டு வெளியில வரும். அது எந்த அளவுக்கு வாழ்க்கையில உதவியா இருக்குது? எதுவுமே இல்லையே. இந்த கோபம், கவலை, வேதனை, ஈகோ வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பாதிச்சாங்கன்னா எங்கேயோ பிரச்சனை வரப்போகுது. கர்மாங்கிற விஷயம் எந்த அளவுக்கு உண்மைங்க? நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது. இந்த கோபம், கவலை, வேதனை, ஈகோ வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த மாதிரி சம்பாதிச்சாங்கன்னா பின் விளைவுகளுக்கு அவங்க தயாராகும். எங்கேயோ பிரச்சனை வரப்போகுது. இததான் ரொம்ப பேர் பிசினஸ் செய்யறாங்க. அதை வச்சுக்கிட்டு எங்க கோபம், கவலை, பேராசை இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அடி உழுவுதே, சொன்னா கேட்க மாட்டாங்களே, என்னதான் பண்றது? கர்மாங்கிற விஷயம் எந்த அளவுக்கு உண்மைங்க? ஏன்னா இப்ப எல்லாம் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறாங்க, சோசியல் மீடியால வச்சுக்கிறாங்க. கர்மா வந்து ஒரு பூமரங், நீ ஏதாச்சும் உனக்கே கிடைக்கும், கர்மா சேஸ்ன்னு போட்டு இவன் நினைச்சதெல்லாம் சொல்லிடுறான் கர்மாங்கிற பேர்ல. ஆனா என்னதான் கர்மா? கர்மா என்பது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சமஸ்கிருத வார்த்தை செயல். அவ்வளவுதான். நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும். தீதும் நன்றும் பிறதரா வாராமாங்களே தமிழ்ல. அதேதான் மகேஷ், உங்க மாதிரி எல்லாம் பேச உண்மையிலேயே அருமை. உங்களை ரொம்ப ரசிப்பேன். ஒரு அம்மா சப்பாத்தி செஞ்சு விற்பாங்களாம் வீட்டுல. ஒரு நாள் வந்து ஒரு பிச்சைக்காரர் வர்றாரு. அவருக்கு ஒரு தட்டுல சப்பாத்தி வச்சுட்டாங்க. இதை கேட்டதுக்காக அவரும் சப்பாத்தி எடுத்துட்டு சொல்லுவாராம், நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும். நல்ல கர்மா கெட்ட கர்மா சரின்னு போயிடுவாராம். ஒரு வாரம் போய்கிட்டு இருக்குது. திடீர்னு இந்த அம்மாவுக்கு பிடிச்சிக்கல. இவங்க நல்லது செய்யறாங்களா கெட்டது செய்யறாங்களா? நல்லதுன்னு செய்யறாங்க, ஏன் கெட்டது செஞ்சா கெட்டது வரும்? எனக்கு அம்மா சொல்ல பிடிச்சிக்காது என்று மறுநாள் பிச்சைக்காரர் வர நேரம் பார்த்து ஒரு விஷம் கலந்து சப்பாத்தியை வைக்கிறாங்க அந்த பிச்சைக்காரருக்கு. பிச்சைக்காரர் வராரு. அவங்களுக்கு மனசு மாறி, என்னடா இது அவன் தான் இப்படி பண்ணாக்க அதுக்கு என்ன பண்ணிட்டு அந்த நொடி அந்த விஷம் கலந்த சப்பாத்தி எடுத்து வீசிட்டு நல்ல சப்பாத்தியை வைக்கிறாங்க. வராரு பிச்சைக்காரரு, சப்பாத்தி எடுக்கிறாரு. அன்றைக்கு அது நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும். என்னடா அது இவரு இதே சொல்லிட்டு இருக்காங்க அந்த பிச்சைக்காரன்ட்டு. அன்னைக்கு எல்லாம் மூடிட்டு வேலையே படுத்துட்டாங்க. 9 மணி நைட்டு 9 மணிக்கு அந்த அம்மா கதவுல டக் டக் டக்னு தட்டுறாங்க. யாரும் போய் கதவு திறந்து பார்த்தா அந்த அம்மாவோட மகன் பிச்சைக்கார கோலத்துல நிக்கிறாரு. என்ன அப்படி நிக்கிற, என்ன அப்படி இருக்கிறேன்ட்டு கடத்தல்காரர் கடத்திக்கிட்டு போயிட்டு என் பணம் பறிச்சுட்டு என் நகையை எடுத்துட்டு இன்னைக்கு நைட்டு தாமா வந்து நம்ம வீட்டு பின்னால தூக்கி போட்டு போனாங்க. பசியில துடிச்சுக்கிட்டு இருந்தம்மா, பசிமா. அந்த நேரம் பார்த்து ஒரு பிச்சைக்காரர் என்னை தூக்கி சப்பாத்தி ஊட்டினாருமா. அந்த சப்பாத்தி சாப்பிட்டதுனாலதான் அவங்க முன்னுக்கு நிக்கிறேன்னு சொன்னாங்க. சோ அன்றைக்கு அந்த அம்மா விஷம் கலந்த சப்பாத்தியை கொடுத்திருந்தா யாருக்கு போயிருக்கும்? அவங்க பெத்த பையனுக்கே போயிருக்கும். இவ்வளவு நாள் செஞ்ச நன்மை போச்சா? அப்படின்னா இப்ப என்ன சொல்ல வரேன்னா, யாரு என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் நீங்க செய்ய வேண்டியதை நல்லதையே செய்யுங்க. பகவான் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு உண்மை, ஸ்கூல்ல போய் என்ன படிக்கிறோம்?